சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் விருச்சிகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் விருச்சிகராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல ராகு பகவான், ராசிக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்குது. உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியை பார்க்கறது ரொம்ப நல்ல விஷயம். ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன், 10க்குடைய சூரியன் மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல குரு பகவான், புதன் பகவான், சுக்கிரன். இங்க குரு உச்சமா இருக்கு, புதன் வக்ரமா இருக்கிறார். ரெண்டையும் நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். ராசிக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிற்ஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, 4/7/2026 அன்னைக்கு சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 7ஆம் அதிபதி 10ல் கேதுவோடு இணையக்கூடிய ஒரு சூழ்நிலை. மிதுன ராசிக்குள்ள புதன் பகவான் வக்ர பயிற்சி ஆகுது. 7/7/2026 அன்னைக்கு கடகராசிலிருந்து மிதுன ராசிக்கு வக்ரத்துல பயிற்சி ஆகிறார். உங்களுடைய 8ஆம் இடத்த அதிபதி 8ஆம் இடத்துல ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே போல கடகராசிக்குள்ள சூரியன் நேர்கதியில மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆகிறார் 16/7/2026 அன்னைக்கு. அதே நேரத்துல புதன் பகவான் 23/7/2026 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடையுது 8ஆம் இடத்துல. புதன் வக்ர நிவர்த்தி அடைந்த ஒரு 3 நாட்கள்ல, அதாவது 26/7/2026 அன்னைக்கு சனி பகவான் வக்ரமாகிறார். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி வக்ரமாகுது. ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகள். ஸோ இதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன நடக்குது என்ன ஏதுங்கிற மற்ற விஷயங்களெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது 2ஆம் இடத்தை நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ஸ்தானமா மாறிடுது. 2ஆம் அதிபதியினுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பொறுத்து பொருளாதாரத்தினுடைய ஏற்ற இறக்கங்களை நம்மளால கெஸ் பண்ணிட முடியும். பாருங்க, 2ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்காரு சுக்கிரனோட சேர்ந்து. அப்ப பொருளாதாரத்துக்கு ஏதாவது தடை தாமதங்கள் இருக்குதா, போகுதா, பிடிக்குதா அப்படின்னு கேட்டா பெருசா ஒன்றும் நெகட்டிவா சொல்றதுக்கு இல்லை. உங்களுக்கு ஏதாவது எக்கனாமிக்கலா நல்ல ஒரு சேஞ்சஸ் நடக்கணும் பிடிக்கணும் அப்படின்ட்டு இருந்ததுன்னா முதல் 7 நாட்களுக்குள்ள நடந்துடும். அதற்கப்புறம் அதுல ஏதாவது புதுசா மாற்றங்களை செய்ய போறீங்க பிடிக்கிறீங்க அப்படின்னா அது பெருசா மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கறத சொல்லுது. முதல் 7 நாட்கள் எக்கனாமிக்கல் சேஞ்சஸ் ஏதாவது செய்யணும்னு விருப்பம் இருந்ததுன்னா தாராளமா செஞ்சுங்க. 2ஆம் அதிபதி ராசிக்கு 9ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து உச்சமா இருக்கிறார். 11 கூடியவர் 2ஆம் அதிபதியோட இணைவு வர்றது அப்படிங்கிறது ஒரு திடீர் யோகத்தை, திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். அந்த அமைப்பு இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்குது முதல் வாரத்துல. அதாவது நல்லா பயன்படுத்திக்கிடணும். சரி, அதுக்கப்புறம் ஏன் அது கிடைக்க மாட்டேது அப்படின்னா, புதன் வக்ர பயிற்சி ஆகி ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. சுக்கிரனுமே 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு கேது கூட வந்து உட்கார்ந்துடுறாரு. ஸோ அது நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு அமைப்பா இல்லை எக்கனாமிக்கலை பொறுத்த அளவுக்கு. அதே நேரத்தில் பாருங்க, சனியோட பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு கிடைக்குது. 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இல்லை. அப்படிங்கும்போது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கே ஒரு முதல் வாரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா சின்னதா சுப காரியங்களுக்கு போயிட்டு வர வேண்டியது இருக்கும். கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க, அது இதுன்னு பார்ப்பீங்க. எல்லாம் ஒரு பட்ஜெட் போட்டு கரெக்டா கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருப்போம். திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வந்துடும், மருத்துவ செலவு வந்துடும். அப்போ இருக்கிறதே பத்தாம போறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையே சொல்லுது. ஸோ அதை நம்ம கவனிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. 2வது வாரம் 3வது வாரத்தில், முதல் வாரத்தில் ஏதாவது பண்ணணும் பிடிக்கணும் அப்படின்னா முதல் வாரத்தில் செஞ்சுட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஃபேவரான ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி உங்களுக்கு கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூர்டா வச்சுக்குது அப்படிங்கறது சொல்லுது. ரைட். குடும்பத்திலையுமே சின்னதான கசப்பான பேச்சுவார்த்தைகளை பேசாம இருக்கிறது நல்லது. என்னதான் கோபதாபங்கள் இருந்தாலும், வேகமா செயல்பட்டாலும், எல்லாமே என்னாலதான் நினைச்சாலும் அது வார்த்தைகள்ல தவறி போயிடுது. இந்த மாசம் வார்த்தைகள் சரியான வார்த்தைகளை பயன்படுத்த முடியாம தவறி போயிடுது. கூட இருக்கிறவங்களுக்கு, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மன சங்கடத்தை ஏற்படுத்துற மாதிரியான வார்த்தைகளை அது மாறுது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. ஓகே.
கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்குது. அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, மாமியார் மாமனார் இருக்காங்க, அண்ணன் இருக்கிறான், தம்பி இருக்கான், தங்கச்சி இருக்கான், அப்படி எல்லாம் சரி, எல்லாமே ஓகே, எல்லாம் இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை போகுது வருது பிடிக்குது, உடம்பு சரியில்லை, எல்லாம் எதுனாலும் சரி நம்மளுடைய வாழ்க்கை துணை தான் நம்மளை பார்க்குது. எந்த இடத்துலையும் அது காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. சண்டை கட்டினாலும் சரி, அடிச்சாலும் பிடிச்சாலும் சரி, கடைசியில முடியலைங்கும் போது அவங்க தான் வந்து நிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையோட நல்ல புரிதலும் உண்டாகுது இந்த காலகட்டம். அப்ப வாழ்க்கை துணைக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் நீங்க இந்த மாசம் கொடுக்குறீங்க. இனிமேல் இப்படித்தான் நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல முடிவு எடுக்க போறீங்க அப்படிங்கறது சொல்லுது. நல்ல முடிவு எடுக்க போறீங்கன்னு சொல்லுது. அதுல ஒன்றும் பிரச்சனை. ஆனா உங்களுடைய வாழ்க்கை துணை சற்று கோபதாபத்தோடு ஆக்ரோஷத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பா பாக்குது. அதே நேரத்துல வாழ்க்கை துணைன்னு சொல்லும் போது நல்லா புரிஞ்சுக்குங்க, 4ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மனநிலை மாற்றங்கள் நிறைய பார்க்க முடியும். அப்பா வேணும், அண்ணன் வேணும், எல்லாரும் வேணும்னு நினைச்சிட்டு இருந்த உங்க வாழ்க்கை துணை யாருமே வேண்டாம், ஈவன் கணவர் கூட நம்மளுக்கு தேவையில்லை, மனைவி கூட நம்மளுக்கு தேவையில்லைன்னு நினைச்சு ஒதுங்கி தனிமையை விரும்பக்கூடிய ஒரு சூழலுக்கு வாழ்க்கை துணை தள்ளப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த 7ஆம் அதிபதியான சுக்கிரன் கேதுவை நெருங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ நம்மளுக்கு என்ன நடக்குது, நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு மனநிலைமை உங்களுடைய துணைக்கு வருது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஆனா அது கடந்து போயிடுமா சார்னா, இந்த ஒரு மாசம் 1.5 மாசம் அப்படி இருக்கு, அதுக்கப்புறம் அது கடந்து போயிடும். நம்மளுக்கு கூட ஒரு பக்குவமான ஒரு சூழ்நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரியா? ஸோ கொஞ்சம் நம்ம அனுசரிச்சு போகணும், அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிறது என்னோட ரெக்வஸ்ட். ஏன்னா நீங்க உங்களுடைய துணைக்காக நிறைய பாடுபடுறீங்க, ரைட்? அதே போல வந்து கண்மூடித்தனமான செலவு வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு வருவதற்கு காத்திருக்கு. ஸோ செலவுகளுக்கும் தயாரா இருந்துக்குங்க. அதான் மருத்துவ செலவுகள் வரல, ஏதாவது ஒன்று கண்மூடித்தனமான செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் பார்த்து பக்குவமா ஹேண்டில் பண்றது நல்லது. ஓகே. வேலைன்னு சொல்லும்போது 6ஆம் அதிபதி எல்லாம் நீங்களே ராசி அதிபதி ஆயிடுறீங்க. ராசியை பார்க்க வேலை இல்லாதவங்களுக்கு கூட வேலை கிடைக்குது. வேலையில பரபரப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா கடன்னு சுறுசுறுப்பா வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. வேலையில் இது நாள் வரைக்கும் காசு பணம் கொடுக்காம பண்ணாம இருந்திருந்தாங்க, ஒரு நிலுவை பணமெல்லாம் இருந்துன்னு அந்த காலகட்டம் வருது. சொந்த ஊரை விட்டு, சொந்த நாட்டை விட்டோ, சொந்த இடத்த விட்டோ வெளியில போய் ஜீவனத்துக்காக இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் இந்த மாசம் வேலையில ஒரு ஒரு நல்ல ஒரு நிலை தான் இருக்கும். டவுன் கிரேட் இல்ல, நல்ல நிலைதான் இருக்கு. முடிஞ்ச அவனுக்கு இன்க்ரிமெண்ட் எல்லாம் கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. இல்ல இன்க்ரிமெண்ட்டோ ஒரு ப்ரொமோஷனோ ஏதோ ஒரு வகையில நம்மளை கொண்டு போய் ஒரு நல்ல இடத்துல உட்கார வைக்கிறதோ, நல்ல ஒரு பதவியை கொடுத்து அழகு பார்க்கறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த காலகட்டம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வேலையில பெருசா தொந்தரவு இல்லை. அத்தனையும் உங்களுடைய கடின உழைப்பிற்கான ஊதியமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா கடந்த ஒரு 10 வருஷமாவே விருச்சிக ராசி அந்த அளவுக்குலாம் ஒன்றும் தெளிவான ஒரு சூழல்ல நல்ல வெற்றி வாய்ப்புகளோட நான் நகர்ந்து போகல. சிரமங்கள் இருந்தது, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இனிமேல் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறையுது. கொஞ்சம் கொஞ்சமா விருச்சிகம் டெவலப் ஆயிட்டு வரப்போகுது அப்படிங்கிறது தான் உறுதியா சொல்ல முடியும். சரி, சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, 10 கூடிய 8ல போய் மறைஞ்சிட்டாரு. முதல் 16 நாட்களுக்கு சுயதொழிலில் எந்த விதமான மாற்றங்களையும் செய்யக்கூடாது. மீறி ஏதாவது செஞ்சீங்கன்னா அதுல நிறைய பிக்கல் புடுங்களும் வம்பு வழக்கு பிரச்சனைகளும் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கறது சொல்லுது, ரைட்? அப்போ எந்த விதமான புது மாற்றங்களையும் முதல் 16 நாட்களுக்கு செய்யக்கூடாது அப்படிங்கறத காங்கிரட்டா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சார் அப்படின்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் அதுவா பழகிக்குமா அப்படின்னு எல்லாம் கேட்கக்கூடாது. 16ஆம் தேதிக்கு மேல சூரியனுடைய பெயர்ச்சி 9ஆம் இடத்துக்கு வருது. 10 கூடியர் 9ல் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்துது. இந்த 10ஆம் இடத்துக்கு ஏது என்னதான் உங்களை டார்ச்சர் பண்ணாலும் 9 கூடியவர் 10 கூடியவர் இணைவு அல்லது 9ஆம் அதிபதி 10ல இல்ல 10 கூடியர் 9ல இந்த மாதிரியான சூழ்நிலைகளா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா எத்தனை பாவகிரகம் 10ஆம் இடத்துல இருந்தாலும் தொழிலை கண்டிப்பா நல்லபடியா வச்சுக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு நடக்குது. ஏன்னா அந்த சூரியன் 5 கூடிய குருவோடு, உச்சம் பெற்ற குருவோடு, 2ஆம் அதிபதியான குருவோடு இணைய போகிறார். 5-10 தொடர்பு எப்போதுமே வளர்ச்சியை தான் சொல்லும். எந்த பாதிப்பு இருந்தாலும் அதுல இருந்து ரெக்கவர் ஆகி கொண்டு வந்துடும். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. 16ஆம் தேதிக்கு மேல தொழிலை பத்தி கவலையே விட வேண்டாம், எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா மாறும். அது வரை கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க, ரைட்? ஹவுஸ் ஒய்ஃப்கெல்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு. உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், வாழ்க்கை துணை நல்லபடியா பார்த்துக்குவோம், சொந்த பந்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், எல்லாத்தையும் அனுசரிச்சு போவோம், எல்லாம் ஓகே.
ஆனா இயல்புக்கு மீறிய கோபத்தை இந்த காலகட்டம் உங்களிடம் நீங்களே பார்க்க முடியும். நீங்களே அதை உணர்வீங்க. இயல்புக்கு மீறிய கோபத்தை, செயல்லையோ பேச்சிலையும் நடத்தையிலையும் கோபம், அவசரம், அவசரப்பட்டு காய்கறி வெட்டும்போது கையை வெட்டிக்கிடுவோம். அவசரம் அந்த வேலையை செய்யுது. ஸோ அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி அவசரம் இல்லாமல் நிதானமா இருந்தீங்க அப்படின்னாவே எல்லாமே இந்த மாசம் உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டா சூப்பரா தான் இருக்கு. ஒன்றும் தொந்தரவு இல்லை. ரைட், ஓகே. குழந்தை பெற்றோருக்கு உண்டான உறவு நிலை 4ஆம் இடத்துல ராகு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்கும் அந்த அளவுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நல்லபடியா இல்லைன்னா தாயாருக்கு ஏதாவது உடல் தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். தந்தை ஸ்தானாதிபதி சந்திரன் ஆயிடுறாரு. ஸோ அவர் அலைஞ்சு தெரியக்கூடிய கிரகம். ஒரு நாள் நல்லபடியா பேசுவார், ஒரு நாள் எகென்ஸ்டா பேசுவாரு. என்ன பேசுறாங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தற்போதைய சூழ்நிலையில் அவருக்கு எப்படி இருக்கோ அதுதான் அவருடைய மனநிலைமையா இருக்கும். ஸோ அதை பத்தி நம்ம பெருசா எதுவும் கண்டுக்க போறது கிடையாது. நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் அப்படின்னு சொல்லி மூவ் ஆன் பண்ணி போயிடுவோம். தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை தேவை, கொஞ்சம் பார்த்துக்கிட வேண்டியதா இருக்கும். மற்றபடி அவங்களுடைய சப்போர்ட் எல்லாம் கிடைக்குது, இல்லைன்னு சொல்லல. படிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா எப்படி இருக்குன்னா 4ல் ராகு, 2ஆம் இடத்து அதிபதி உச்சமா இருக்கிற. அடிப்படை கல்வி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி. உயர்கல்வி படிக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் மட்டும் படிப்புல ரொம்ப கான்சன்ட்ரேஷன் வேணும். ஏன்னா இருக்கிறத விட்டு போட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. ரைட், உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் வேணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா வேணும். முக்கியமா வயிறு சம்பந்தமான, இருதயம் சம்பந்தமான, ஜீரண உறுப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிப்பு, கைகால் மூட்டு வலிகளும் விருச்சிக ராசிக்கு இயல்பாவே இந்த காலகட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. 2வது சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தலைபாரம் இருக்கிறது, கண் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கிறது, இந்த ஸ்னீசிங் இருக்கிறது, இதெல்லாம் இந்த காலகட்டம் போகும். ஏன்னா சனியினுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்குது. 4ஆம் அதிபதியாகி சனி 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த விஷயங்களும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை வேணும் அப்படிங்கறது சொல்லுது. சரி, நோய் எதிர்ப்பு, கடன், இதெல்லாம் நோயை சொல்லியாச்சு. எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியுமா சாமி அப்படின்னா எதிரிகளுக்கு மத்தியில இந்த காலகட்டம் வாழுவீங்க. ஏன்னா 6 குடைவர் 7 இருக்கிறாரு. எதிரிகளுக்கு மத்தியில வாழுவீங்க. அவங்களுடைய கண் பார்வையிலேயே தான் நம்ம செயல்பட வேண்டியதா இருக்கும். அதை பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம். எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிறதுக்கு நம்ம தயாராயிட்டோம் அப்படிங்கிற ஒரு மன துணிச்சலோடு செயல்படுவீங்க. செயல்பட்டு ஜெயிக்கவும் செய்வீங்க. ரைட், ஸோ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா? நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கு அப்படின்னா சிம்பிளா அருகில் இருக்கக்கூடிய பழமையான முருகன் ஆலயங்களுக்கு போங்க. 2 நலநதியம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு அந்த வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பா அந்த மாசம் ஒரு சுபிட்சமான மாசமா உங்களுக்கு மாறும். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.